தேனி மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் கும்பக்கரை, சுருளி மற்றும் மேகமலை அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் அருவிகளில் குளித்து கோடை விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனை வழிபாடு செய்தனர். வைகை அணையில் இருந்து அதன் பூர்வீக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வைகை கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தேனி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் திரு கோயில் ராஜா தெரிவித்துள்ளார். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று பறவை காய்ச்சல் நோய் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் அங்கே இருந்து எந்த விதமான நோய்களும் நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளே பரவாத வண்ணம் நாம் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம மாவட்ட எல்கையில் ஒரு 3 செக் போஸ்ட் போட்டோம். நம்ம கம்பமெட்டு, போடிமெட்டு, கும்ளி 3 இடங்களிலையும் எங்களுடைய கால்நடை பராமரிப்பு துறையினர் 24 மணி நேரமும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அங்கேருந்து வர்ற கோழிகள், முட்டைகள், அப்புறம் கோழி தீவனங்கள், கோழி பண்ணை உபகரணங்கள் எது வந்தாலும் உள்ளே அனுமதிப்பதில்லை. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களும் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நம்ம இங்கே உள்ள கோழி பண்ணையாளர்கள் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். யாரையும் அந்நியர் உள்ள விடக்கூடாது. அந்த பொட்டாசியம் பெர்மனன்ட் ஃபுட்பாத் வச்சு யார் பண்ணைக்குள்ளே போனாலும் அந்த காலில் நினைச்சிக்கிட்டு தான் உள்ளே போகணும். கிருமியை நாசினி அங்கே தெளிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறோம். அதை பண்ணையாளர் பின்பற்றுறாங்க. இப்போது தமிழ்நாட்டிலையும் சரி, நம்முடைய தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பண்ணைகளுக்கும் அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர்கள் போய் விசிட் பண்ணி எதுவும் இல்லைங்கிறது உறுதி செஞ்சுருக்கிறாங்க. பெரியகுளத்தில் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. லீக் மற்றும் நாக் அவுட் சுற்று முறையில் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது. தேனி மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைந்துள்ள கொடுவிலார்பட்டி தனியார் கல்வி வளாகத்தை சுற்றியுள்ள 2 கிலோமீட்டர் தூர சுற்றளவிற்கு ஆளில்லா விமானம், ட்ரோன் உள்ளிட்ட வீடியோ கேமராக்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற 20ஆம் தேதி வரை கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பொதுமக்கள் ஆறுகள் மற்றும் குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. IRCTCயின் பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் சார்பில் திருநெல்வேலியில் இருந்து காசி, கயா மற்றும் அயோத்தியா உள்ளிட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு புண்ணிய தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் சுற்றுப்பயணம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தென்மண்டல IRCTC பொது மேலாளர் திரு ராஜலிங்கம் பாசு தெரிவித்துள்ளார். இந்த ரயிலில் சிறப்பு என்னென்னா, மொத்தம் 14 பெட்டி இருக்குங்க. இது எல்லாமே ஸ்லீப்பர் வசதி. கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,550 ரூபா கட்டணம் வச்சுருக்கோம். இதில் மக்களுக்கு 3 வேளை நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு, அதே மாதிரி அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் AC பஸ்ஸு, நான் AC தங்கும் இடங்கள் எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் த 18,850 ரூபாயில் இதெல்லாம் உள்ளடக்கம். ஜூன் 6ஆம் தேதி கிளம்பி 9 நாட்கள் 8 இரவுகள் 3 இடங்களில் தங்க வைக்கிறோம். 13ஆம் தேதி திருப்பி வர மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதில் இன்னும் சிறப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, IRCTCயோடைய டூர் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, இதுபோல் இன்சூரன்ஸும் இருக்குது, தமிழ் மக்களுக்காக தமிழ் சிறப்பாக உணவு இருக்குது. அதுபோக கவர்மெண்ட்டில் இருக்க LTC பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு IRCTCலேருந்து அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். அதனால் இதை பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில விரும்பும் பழங்குடியின மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயனடையலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான ஆலோசனைகள் வழங்கும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் என்னென்ன படிப்புகள் உள்ளது, கல்லூரியை எவ்வாறு தேர்வு செய்வது, வேலை வாய்ப்புகள் குறித்த விவரங்கள் ஆகியவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது.